அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, திருநெல்வேலி அதாவது மேலக்கருங்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நம்முடைய முக்குளத்தூர் சமூகம் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் மாட்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த தெருவுக்குள்ளே போய் தேவமாறினா அப்படியா இப்படியா நான் ஒன்று அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு ஒரு தகாத வார்த்தையில் பேசி அந்த தெருவுக்குள்ளே, அதுவும் எல்லோரும் உறங்கினதுக்கப்புறம் ஒரு 10 மணி 10:30 அந்த டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லோரும் உறங்கினதுக்கப்புறம் அந்த தெருவுக்குள்ளே அவங்க வாட்டு கத்திக்கிட்டு போயிருந்துருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நேரம் இருக்குது. அதே நீ ஒரு 7:30 8 மணிக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் நிலமை என்ன? நீ தான் வம்புக்கு அவன் தெருவுக்குள்ளே போகிற. இவன் உன்னை கை நீட்டினான்னு வச்சுக்கோயேன், காவல்துறை யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் தெரியுமா? அங்கேருந்து இந்த 20 இந்த ஊருக்காரன் பூரா இழுத்து கொண்டாந்து இங்கே வச்சு அடித்தாம்மா. அப்படித்தான் நீங்கள் மாற்றுவீங்க, வேறு வழி கிடையாது. உங்களுடைய தலைவர்கள் அவன் இவன்னு வருவான், சும்மா இருந்தவனை வீட்டில் படுத்து கிடந்தான், அவனை தூக்கி கொண்டாந்து இந்த தெருவுக்குள்ள வச்சு அடிச்சு போட்டாம்மா. இங்கே பாரு, ஓசியில் எவனும் சரக்கு வாங்கி தரான்னு சொல்லி எவன் கூடயும் சேர்ந்து போவாது. அது யாராக இருந்தாலும் சரிதான். நீ வாட்டுக்கு அந்த தெருவுக்குள்ளே போகிற, இல்லை நாளைக்கு ஒரு வழக்குன்னு ஆயிடுச்சுன்னா வாய்தாக்கு யார் அலைவா? உன் தாய் தாப்பந்தான் கஷ்டப்படணும். உன் கைகால் போச்சுனாலோ இல்லை இங்கிட்டு போனாலும் சரி அங்கிட்டு போணுச்சுனாலும் சரி, நீ வம்புக்குன்னு போகிற, அவனுக்கு வேறு வழி கிடையாது. நம்மளை எதுவும் பண்ணிடுவான்னு நினச்சி அவன் தாக்க தான் செய்வான். அப்படி தாக்குனான்னு வச்சுக்கோயேன், உன் நிலமை என்ன? உனக்கு ஒரு கையே போயிடுச்சு, இந்த பக்கம் வாய்தா கலையணும், நீ ஆஸ்பத்திரியில் கிடக்கணும். இதால் என்னடா அது ஒரு ஒத்துமையாக இருக்க பாருங்கள். தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு வழக்குன்னா அதை பேசி சமாளிக்க பாருங்கள். தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு நாங்கள் 10 பேர் உட்காந்து சரக்கு அடித்தோம், உடனே அந்த தெருவு என்ன பெரிய இவங்களான்ட்டு போனால் அப்படின்னா அது நாளைக்கு எல்லாத்துக்கும் சிக்கல் பார்த்துக்கோ. தயவு செய்து இந்த காவல்துறை இவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இவங்களால் அங்கே சுற்றி இருக்கிற பகுதி பூரா பிரச்சனை ஆகிடக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு ஊரில் இவங்க வாட்டுக்கு தேவையில்லாமல் ஒரு தெருவுக்குள்ளே போய் அப்படியா இப்படியா நான் தேவைமான என்ன அப்படி பண்ணி ஒரு வார்த்தையை விடுவான், சுற்றி இருக்கவன் பூரா பிற முட்டை ஆரம்பிச்சிருவான். இதனால் ஒரு பெரிய பிரச்சனையே வந்துடும். இதை காவல்துறை உடனே இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். யாரும் இந்த மாதிரி வழிக்கு போகக்கூடாது, ஜாதி ரீதியான பிரச்சனைகளை உண்டாகக்கூடாது. படிக்கணும், படிக்கிறதுக்கான வேலையை பாருங்கடா. வாய்தாக்கி தான் அலைஞ்சனா வாய்தா அலையிறன்ட்டு போய் கேளு. 7 வருஷம் 10 வருஷம் அலைஞ்சேன்னு வச்சுக்கோயேன், நொந்துட போகிற. உன் தாய் தப்பம் தான் கஷ்டப்படுவான். அப்புறம் உன் கூட பண்ண ஓசி சரக்கு கூப்பிட்டு வான்னு 20 மொத்தமாக இழுத்துட்டு வரான் பாரு, அவங்களும் ஓடிப்பிடுவான் பார்த்துக்கோ. தெருக்குள்ள எல்லாம் அப்படின்ட்டாமல் ஓடிடுவான், தெற்காக ஓடி வடக்காக ஓடிடுவான் பார்த்துக்கோ. எவனாச்சும் ஒருத்தன் பட்டுக்கிட்டாமல் அவன் நிலைமை நல்லா இருக்காது. தயவு செஞ்சு திருந்த பாருங்கள்.